माये विष्णुमये माया माया विष्णुमया अण्णा स्वामी अழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் துரத்திய போது கூட அசராமல் எதிர்த்து போராடுகிற அந்த மனோதிடம் மனோதைரியம் ரெண்டு பேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிடுச்சு. இயற்கையில் அதாவது உடல் பலமும் மனபலமும் குறைந்தாலும் கூட தெய்வ பலம் உங்கள் கூட எப்போவுமே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கடகராசி, கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 4 பூசம் ஆயிலம் நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் கிடைத்தாலும் கூட அதை அனுபவிக்க முடியாமல் அந்த பூர்வ ஜென்மம் தடுத்து வருகின்ற ஒரு சூழ்நிலை தான். நல்ல யோகத்தை தருகின்றார். என்னை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களும் உங்களுக்கு துணையாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு சக்தி, இன முடியாத சக்தி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தடையாக இருக்குது. அதை மீறி வாழ்க்கையில் போராடுகின்ற உங்களுக்கு ஒரு அருமையான கிரகங்கள் நவ கிரகங்களில் சனி பகவானாகட்டும் அல்லது குருவாகட்டும் ராகுகேது பயிற்சியானாலும் நடந்தாலும் கூட முழுமை பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை தான் நான் சொல்லி வருகிறேன். தொடர்ந்து இதை நீங்கள் கேட்கணும் பார்க்கணும். காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் குறுகிய காலம்தான் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி. இப்போ பார்த்தீங்கன்னா குறுகிய காலம். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம், அதாவது 31/7/2024 கடகராசியிலேருந்து சிம்மராசிக்கு பயிற்சியாகின்றார். 25/8/2024 26 நாட்களுக்கு சுக்கிரன் சிம்ம சுக்கிரனாக பலன் தருகின்றார். இது எவ்வாறு இருக்கும் கடகராசிக்கு என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரம் மாயன்மையினுடைய வளர்ச்சியில் கடகராசியினுடைய உங்கள் பங்கு அதிகம். அந்த புண்ணியம் உங்கள் குடும்பத்தில் கிடைக்கும். தொடர்ந்து இதை பார்க்கின்ற கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, மாயன் மயை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். மாயன் மயம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த கடகராசிக்கு இந்த 26 நாட்கள் இந்த களத்திரகாரகன் சுக்கிரன் எந்த விதத்தில் துணை இருப்பார் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரி, எத்தனை வேதனைகளும் துன்பங்களும் தொடர்ந்து வந்தாலும் கூட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதோ இனம் புரியாத கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி உங்களை காத்திருக்கின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சக்தி எது என்பதை இப்பொழுது என்ன சொல்லி பிரசனத்தை பார்த்தோன்னா அது செவ்வாய் என்று சொல்லுவேன். அதாவது ஒரு கிரகம் நமக்கு பகையானால், ஒரு கிரகம் முழுமையான நற்பலனை தர தயங்கினால் மற்ற கிரகம் துணை செய்யும். அந்த வகையில் 2 கிரகங்கள் அற்புதம். அதைத்தான் சொல்ல போகின்ற செவ்வாய் பலம் பெற்று 10 மற்றும் 11ஆம் இடங்களில் சஞ்சரிப்பதனால தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். அருமை. இது ஒன்று இருந்தால் போதும். இந்த 26 நாட்களில் கடந்த கால கசப்புகள் முதல்ல வந்து எதிர்காலத்தில் பயனும் இல்லாமல் நிம்மதியான ஒரு சந்தர்ப்பம். ஒரு மனிதனுக்கு நல்ல சந்தர்ப்பங்க. நாம் இழப்பதற்கு என்ன இருக்கின்றது என்று சொன்னால் இழப்பதற்கு எதை வேண்டுமானாலும் இழந்து விடலாம். மண்ணோ பெண்ணோ பொண்ணோ இழந்ததை திரும்ப பெறணும்னு யார் வேலும். இன்னும் ஒவ்வொரு காலகட்டத்தில் கடந்து வருகின்ற தெய்வ சக்தி இல்லைன்னா மனோதிடம். அந்த மனோதிடமும் யாரால் வருது? தெய்வத்தால் வருது. அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா செவ்வாய் தான். அந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 10 மற்றும் 11ஆம் இடங்களில் சஞ்சரிப்பதனால நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் இந்த சிம்ம சுக்கிரன் பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்க போகின்றது. அதே நேரத்தில் களத்திரகாரன் சுக்கிரனும் பலம் பெற்று 12 மற்றும் 1ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதனால இதுவரை இருந்து வந்த குடும்பத்தில் இருந்த சிக்கல்களும் பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு அமைகின்றது. சிலரெல்லாம் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை. ஏன் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கோபதாபங்கள் வரத்தான் செய்தது. அதிலிருந்து படிப்படியாக மாறி ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு நல்ல நிலை. சிலருக்கெல்லாம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளே தட்டி போய்கொண்டே இருந்தது. இனி சுப நிகழ்வுகளுக்கு பஞ்சம் இருக்காது. அதே நேரத்தில் நீண்ட காலம் திருமணத்துக்கு காத்திருந்த ஆண் பெண் இருவருக்கும் ஒரு நல்ல திருமண யோகத்தையும் களத்திரகாரகன் சுக்கிரன் அமைத்து தருவார். மற்றும் சொல்ல போனோம்னா 1ஆம் இடத்துல சஞ்சரிப்பதனால என்னை பொறுத்த வரைக்கும் களத்திரகாரகன் சுக்கிரன் இந்த உறவை பலப்படுத்துவார். அதாவது கணவன் மனைவி உறவு மட்டும் கிடையாது, சகோதர சகோதரருடைய உறவு மட்டும் கிடையாது, பிரிந்திருந்த உறவினர்கள் மத்தியில் ஒரு மதிப்பையும் மரியாதையும் உருவாக்கி தருவார். இது போராதா? குரு 11 லாபஸ்தானத்தில் இருப்பதனால கடன் சுமைகள் குறையும். இந்த லாபஸ்தானத்தில் குரு இருப்பது ரொம்பவும் ஒரு அதிசயமான நிகழ்வு தான். அந்த வகையில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் 11 குரு அற்புதம், ஒரு லாபம், இழந்ததை திரும்ப பெறக்கூடிய, வாங்கிய கடனை அடைப்பதற்கான, தொழிலை நல்ல முறையில் மாற்றி அமைப்பதற்கான, மதில் மேல் புனையாக சென்ற வாழ்வை ஒரு சரியான பாதையை நோக்கி
ஒரு மனோதைரியத்தோடு நடத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இதுதான் வாழ்க்கையை அட போப்பா என்றெல்லாம் அசால்ட்டாக இருந்த ஒரு நிலை மாறி எதிர்த்து போராடி நாமும் வாழ முடியும், என்னாலும் முடியும் என்ற ஒரு நிலையை இந்த 11ல் லாபஸ்தானத்தில் இருப்பதனால அந்த கடன் சுமையை குறைத்து கடலிலிருந்து விடுபடுகின்ற ஒரு சூழ்நிலை அமைத்து தருவார். உடல்நலனில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கை இருந்தால் மட்டுமே போதும். பெரும்பான்மையான விபத்துகள் இரவு நேரத்தில் தான் நடைபெறுவதாக பொதுவாக சொல்லுவாங்க. விபத்து இரவு நேரம் மட்டுமல்ல, எந்த நேரம் வேண்டுமானாலும் நடக்கலாம். அந்த விபத்து நடக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்து உங்களை காக்கின்ற ஒரு சக்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். அதே நேரத்தில் ராகு மற்றும் செவ்வாய் சனி கிரகங்களின் அந்த இரவு நேர சஞ்சாரம் இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இரவு நேர பயணங்களை முடிந்தவரை தவிர்த்து கொள்வது நல்லது. குறிப்பாக சொல்ல போனோம்னா தற்போது உள்ள கிரகநிலை இல்லபடி எவரையும் முழுமையும் எளிதில் நம்பி விடாதீர்கள். காரணம் பகைவன் கூட நண்பனமாக நடிக்குவான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இழந்ததெல்லாம் பெரும்பாலும் ஒரு நாடகம் மாதிரி தான். உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யாரை நம்பக்கூடாதோ அவர்களை நம்பினீர்கள், யாரை நம்பலுமோ அவங்களை நம்பலை. இந்த குழப்பமான சூழ்நிலையில் அவங்க மீன் பிடித்து விட்டார்கள். கவலையே பட வேண்டாம். இனி நல்லது கெட்டதை இனம்புரிகின்ற ஒரு தன்மையை உங்களுக்கு கலத்திரக்காரர்கள் சுக்கிரன் கடகராசிக்கு இந்த 26 நாட்களில் அமைத்து தருவார். குறிப்பாக சொல்லப்போனால் அந்த பூர்வீக சொத்து வகையில் இந்த பிரச்சனைகள் படிப்படியாக விலகும். அதுக்கு காரணம் செவ்வாய். அந்த செவ்வாயும் சிறப்பாக இருப்பதனால பூர்வீக சொத்து சம்பந்தமான இடப்பிரச்சனைகள் விலகுவதோடு அது உங்களுக்கு சாதகமாக திரும்புகின்ற ஒரு சூழ்நிலையும் அமைத்து தருவார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் சஞ்சரிப்பதனால உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படக்கூடும். ஆனாலும் கவலைப்பட வேண்டாம், படிப்படியாக அந்த நிலையும் மாறும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த களத்திரக்காரன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவம், சோடி அனுபவத்தை இவர் செய்கின்ற உதவி மற்ற கிரகங்களினுடைய பாதிப்பிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு அற்புதமான கவசம் என்றே சொல்வேன். அந்த வகையில் கலந்தக்காரன் சுக்கிரன் ராசியில் அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பென்றே சொல்வேன். அது மட்டும் கிடையாது, அஷ்டம சனியில் வக்ரகதியில் இருப்பதனால மன நிம்மதி இழக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாகலாம் மற்றவர்களால். அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். காரணம் என்னன்னா, நான் முன்னாடியே சொன்னோம்ல, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்மாவுக்கு ஏற்ற பலன் தானே. கொஞ்சம் அந்த தவறான அடிக்கடி சொல்லுவேன், அந்த தவறான பழக்கம் தவறான எண்ணம் அவங்களுடைய உறவு இருந்தால் வேண்டாம். அது ஏன்னா காரணம் அவங்களான பாதிப்புகளை அதிகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏற்கனவே செய்த தவறுக்கு வருந்துகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம். மன ரீதியாக உடல் ரீதியாக மன ரீதியாக இப்படிப்பட்ட மனிதர்களிடம் விலகி இருப்பது இந்த 24 நாட்களில் உங்களுக்கு சிறப்பை தரும். களத்திரக்காரகன் சுக்கிரன் ராசியில் ஏற்படும் மாற்றம் என்ன கடகராசிக்காரர்களுக்கு அதிக பலனை தரும். இந்த கடகராசி ராசியில் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகிறது. அது என்ன மாற்றம்னா, சிம்ம சுக்கிரனாக பல தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். சுக்கிரன் சிம்மராசிக்கு நுழைவதால் நிதி நெருக்கடியிலிருந்து நிவாரணம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் செல்வம் சேருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம், இழந்த செல்வத்தை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம், பணம் சம்பாதிப்பதில் ஒரு நல்ல வெற்றி. இது ஒரு குறிக்கோளாக லட்சியமாக எடுத்துக்கொள்ளக்கூடியகள். எத்தனை அவமானங்களையும் வேதனைகளையும் உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிட்டீங்க. அதுக்கு ஈடுகட்டுகின்ற வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் சிம்மத்திலே நுழைகின்ற இந்த சுக்கிரன் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த போகின்றார். அதே நேரத்தில் குடும்பத்தில் முழு ஆதரவை பெறும். இது ஒன்று வேணுங்க, என்னதான் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் பட்டம் புகழ் வாங்கினாலும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி வேணும். குடும்பத்தில் ஒருவருக்குள்ள அந்த அந்யோன்யம் ஏற்படலாம். அதை ஏற்படக்கூடிய வகையில் களத்திரக்காரர்கள் சுக்கிரன் அமைத்து தருகின்றார். வாழ்க்கையில் செழிப்பும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தருணம் தான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேக பலம் அற்புதமாக அமையப் போகின்றது. மனோபலம் சொல்லவே வேண்டாம். அந்த மனோபலத்தை தரக்கூடிய செவ்வாயும் களத்திரக்காரனும் உங்களை வழிநடத்துவார். தெய்வ பலம் வேணும். அந்த தெய்வ பலத்தை பெறணும்னா இதுக்கு ஒரு அருமையான மாதம் இந்த மாதம். இந்த பயிற்சி இந்த சிம்ம சுக்கிரனாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தான். இந்த 26 நாட்களில் சிவனுடைய நெற்றியிலிருந்து வந்த 3 தெய்வ சக்திகள், ஒன்று சுப்பிரமணியர் முருகன், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என் தாய் பத்ரகாளி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீரபத்ரன். இந்த மூவரில் முடிந்தால் மூவர் தரிசனமும் அருகில் உள்ள ஆலயம் சென்று தரிசியுங்கள். இல்லை என்றால் பிரத்யங்கரா தேவி என்று சொல்லக்கூடிய திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் பூமிக்கு கீழே பாதாளத்தில் பிரத்யங்கராவுக்குன்னு ஒரு ஆலயம் இருக்கின்றது. படியிறங்கி போய் அந்த பத்ரகாளியின் பாதம் படிவீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தான். தடைகள் தகர்ந்து நிம்மதி தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை சிம்ம சுக்கிரன் உங்களுக்கு வழங்குவார்.